Dear students, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்க்காக கண்டக்ட் பண்ணுறதுக்காக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ 24th வரைக்கும் நான் அவைலபிள் இல்லை. ஐ ஹோப் யூ ஆர் ஆல் ப்ரிப்பேரிங் வெல் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன், அப்கமிங் எக்ஸாமினேஷன், போத் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். வீட்டில் டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எக்ஸாமினேஷன் நெருங்குது. ஹாட் வாட்டர் குடிங்க. பனியில் வெளியில் வர வேண்டாம். நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துங்க. ட்ரை கிரேப்ஸு, திராட்சை, முந்திரி இது மாதிரி நட்ஸ் கூட எடுத்துங்க. எனர்ஜி கொடுக்கும். பேசி தேவையில்லாத பேசி உடம்பு எனர்ஜியை வீணாக்க வேண்டாம். கான்சென்ட்ரேட் ஃபுல்லி ஆன் யுவர் எக்ஸாமினேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ 24th வரைக்கும் நான் அவைலபிள் இல்லை. 25th அன்னைக்கு நான் காலையில் வந்து நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இட்ஸ் எ மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். இந்த மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனே தான் பப்ளிக் எக்ஸாமினேஷன். அடுத்து 27, 28 நமக்கு நடக்கிற பப்ளிக் எக்ஸாமினேஷன். ஓகே, இப்போ நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 25th Saturday morning யுவர் மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன் ஃபிசிக்ஸ். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிங்க. இதில் ஸ்பெசிஃபிக்காக நான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் கொஸ்டின்ஸே கொடுத்துருக்கேன். பார்ட் ஏவில் என்ன வரும், பார்ட் பியில் என்ன வரும், ஆக்டிவிட்டிலேருந்து நீங்கள் என்னதை கொடுங்க, அதை ப்ரிப்பேர் பண்ணி அழகாக வந்து அங்கே வந்து எழுதி அதை வந்து நீங்கள் வந்து எழுதி காட்டிட்டு செஞ்சு காட்டிட்டு போனீங்கன்னா ஓகே, குட், தட்ஸ் குட், வெல் அண்ட் குட். ஓகே, தியரிக்கு நான் இதே மாதிரி இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் ஏதாவது ட்ரபிள் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்குறதுலையோ அல்லது வந்து இந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணுறதுலையோ அல்லது யாருக்காவது கிடைக்கலைன்னாலோ அல்லது வந்து ஏதாவது இந்த நம்பர் எதனா மாறி இருந்தாலோ உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரிக்வஸ்ட் காவியா, ராஜாராமன், நிக்கிஷ், அருண், இவங்கள எல்லாருமே நான் வந்து கேட்டுக்கிறேன். ஜஸ்ட் இன்னும் யாருக்கும் ரீச் ஆகலை, இந்த வீடியோ ரீச் ஆகலை, இந்த இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகலைன்னா அவங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணுங்க, எனக்கும் தெரிவிங்க. ஓகே, இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் போலாமா? குட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியும் நமக்கு வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் வந்து செய்யணும். மொத்தம் வந்து 3 மணி நேரம். இந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் வந்து 2 எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும். 2 எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான மொத்தமாக இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு மார்க் வந்து மொத்தமாக 30 மார்க்ஸு. அதில் வந்து இந்த 2 எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது செக்ஷன் ஏவில் 4 கொஸ்டின்ஸ் இருக்குது, 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. செக்ஷன் பியில் இன்னொரு 4 எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இருக்குது. இது டோட்டலாக நான் சீரியல் நம்பர் என்ன கொடுத்துருக்கேன், 1 2 3 4 5 6 7 8ன்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செக்ஷன் ஏவிலேருந்து ஒரு கொஸ்டின் வரும், அதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும், செக்ஷன் பியிலேருந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் வரும். அப்போ எக்ஸாமில் அப்படி தான் கேட்பாங்க. அதில் வந்து ஒரு செக்ஷன் ஏவிலேருந்து வர ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு 7 மார்க்கு, செக்ஷன் பிலேருந்து வர்றதுக்கும் என்னன்னா 7 மார்க்கு. அப்போ மொத்தம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு மட்டுமே என்னென்னா 14 மார்க், 14 மார்க்ஸ் வந்துடுது. இதில் எப்படி கேட்பாங்கன்னா, செக்ஷன் ஏவிலேருந்து ஒரு ஒரு கொஸ்டின் எப்படி இருக்குன்னாக்கா, சப்போஸ் இப்போ இதில் வந்து இதுலேருந்து ஒரு 2 செக்ஷன்லேருந்து ஏதாவது ஒரு செக்ஷனில் என்ன பண்ணால் கிராஃப் இருக்கும். கண்டிப்பாக என்ன இருக்கும், கிராஃப் இருக்கும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிராஃபும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கிராஃப் இல்லாதவும் இருக்கும். அதை பார்த்துங்க. ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க, அதுக்கு 5 மார்க்கு. 1 ஆக்டிவிட்டி ஃப்ரம் எனி செக்ஷன். ஆக்சுவலாக ஆக்டிவிட்டிஸ் மொத்தம் 6 கொடுத்துருக்கேன். இதை நான் செக்ஷனாக பிரிக்கல, ஆனால் இங்கே மேலே செக்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3 சேர்ந்தது செக்ஷன், ஒரு செக்ஷன். அதுக்கடுத்து 3 வந்து இன்னொரு செக்ஷன். இது வந்து செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, இது வந்து ஆக்டிவிட்டீஸில். அதை நான் வந்து ஒன்றா கிளப் பண்ணியிருக்கேன். இந்த 1லேருந்து 6 கொஸ்டின் வரைக்கும் 6ல் இருந்து ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி உங்களுக்கு வரும். 1 ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி. அப்புறம் இன்வெஸ்டிகேட்டரி ப்ராஜெக்ட், அது இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் எக்ஸாமினர் என்ன பண்ணுவார், அன்னைக்கு 25ஆம் தேதி என்ன பண்ணுவோம், நான் கொஸ்டின் கேட்பேன். இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நான் என்ன பண்ணுவோம், கொஸ்டின் கேட்பேன். ஸோ அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. மொத்தம் டோட்டலாக உங்களுக்கு வந்து 30 மார்க்ஸ் வந்து. இந்த 30 மார்க்ஸும் நீங்கள் எதிர் மணி நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணும். இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஓகே, இப்போ ஃபர்தர் இன்ஸ்ட்ரக்ஷன்னா அதை நான் இப்போ சொல்கிறேன். இதுதான் இப்போ நம்ம பார்த்தது தான். இது மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட்ஸில். இந்த 2 கொஸ்டின்ஸு, இது ஒன்று, இது ஒன்று. டிட்டர்மைன் த ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் 2 wires பை பிளாட்டிங் கிராஃப். அப்புறம் அந்த ஃபோக்கல் லென்த் ஆஃப் அ கான்கேவ் மிரர் யூசிங்
யூவி மெத்தட், இதுக்கு கிராஃப் கிடையாது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா assemble the given components to form an electrical circuit for the verification of Ohm's law. இதில் நீங்கள் ஆக்டிவிட்டியில் என்ன இருக்குதோ அதை அப்படியே படித்து ரெக்கார்டில் என்ன எழுதுனீங்களோ அதை அப்படியே எழுதணும், எழுதிட்டு சொல்லணும். இன்வெஸ்டிகேட்டரி ப்ராஜெக்ட் இட்ஸ் கெட்டிங் ரெடி. வைவாங்க கொஸ்டின் கேட்பாங்க, ப்ராக்டிக்கல் ரெக்கார்ட் நீங்கள் முடிச்சிட்டிங்க, குட். ஸோ இப்போ அடுத்து ஃபர்தரான இன்ஸ்ட்ரக்ஷன் போகிறேன். 25th அன்னைக்கு இப்போ வந்து நம்பர் 1 இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம் நம்பர் வந்து கொடுத்தாச்சு. இது வந்து ஸ்கூல் எக்ஸாம் நம்பர். போர்டு எக்ஸாம் நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே இந்த இதில் அனுப்பிச்சிருப்பேன். அநேகமாக அவங்க மிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி கொடுக்கலன்னா நான் இதுக்கு முன்னாடி அனுப்பிச்ச பிடிஎஃப்ல பாருங்க, உங்க நேமுக்கு நேராக ஒரு நம்பர் இருக்கும். அதான் வந்து உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் நம்பர். அந்த நம்பர் தான் நீங்கள் இனிமேட்டு யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதை பார்த்துங்க. அதில் இப்போ ஃபர்ஸ்ட் இந்த அட்டண்டன்ஸ் பிரகாரம் நான் கொடுத்துருக்குறேன். இதில் பார்ட் ஏவிலிருந்து இது வந்து ஒன்றுன்றது கொஸ்டின் நம்பர், ஒன்றுன்றது கொஸ்டின் நம்பர். அதே மாதிரி பார்ட் பிலேருந்து 6வது கொஸ்டின். அப்புறம் ஆக்டிவிட்டி என்னன்னா 1. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்போ உங்களுக்கு புரியும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்க, பார்ட் ஏவிலேருந்து ஒரு 1வது நம்பர் கொஸ்டினும் பார்ட் பிலேருந்து 6ஆம் நம்பர் கொஸ்டினும் ஆக்டிவிட்டியில் 1வது ஆக்டிவிட்டியும் படித்தா போதும். மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெடி ஆகிடுங்க. அதே தான் அதுக்கு பிறகு, அதை பற்றி நான் டீட்டெயிலாக அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின் டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அதுக்கடுத்து 2வது பாருங்க, இவங்களுக்கு இந்த கொஸ்டின் வரும். பார்ட் ஏவிலேருந்து 2வது கொஸ்டின், பார்ட் பிலேருந்து 5வது கொஸ்டின், ஆக்டிவிட்டிலேருந்து 3வது கொஸ்டின். ஸோ இதில் நீங்கள் தரவா இருங்க, இதில் எந்த மாற்றமும் இல்லை, கிளீனாக நீங்கள் எழுதி காட்டணும். அதுக்கப்புறம் நம்ம செய்யறது நம்ம பார்த்துக்கலாம். அங்கே வந்து நீங்கள் செய்ய போறீங்க, உங்களுக்கு ரீடிங் எப்படி எடுக்குதுன்றது தெரியும். ஸோ 25th மார்னிங் சாட்டர்டே அன்னைக்கு நீங்கள் இதில் தரவா வரணும். சார் இதில் 4 பேர் தான் சார் கொடுத்துருக்கீங்க, மீதி பேர் எதுங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் ஃபைலில் அனுப்பிச்சிருக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். ஓகே, பி வெரி கிளியர். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த ஆன்சர் ஷீட்டில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் இருக்கணும், நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் எழுதுறது எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், எய்ம் எழுதுருங்க. கொஸ்டின் இருக்கிறது தான் எய்மு. அப்பாரட்டஸ் ரிக்வயர்ட், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு என்னென்ன அப்பாரட்டஸ்லாம் இருக்குது அதை எழுதுறீங்க. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ஃபார்முலா எழுதிட்டா மட்டும் பத்தாது, அதனுடைய அந்த டேர்ம்ஸ், அதுக்குள்ள வர என்னென்ன டேர்ம்ஸ். இப்போ ஆர், கேபிட்டல் லெட்டர் ஆர் அப்படின்னா ஆர்னா என்ன, ரெசிஸ்டன்ஸ். அதனுடைய யூனிட் என்ன, ஓம். அது பிராக்கெட்ல அதை எழுதணும். அதுக்கப்புறம் டயக்ராம்ல சர்க்யூட் டயக்ராம் இருக்கும். மாடல் கிராஃப் டயக்ராம் எல்லாத்துலேயுமே நீங்கள் என்ன இருக்கும், பென்சிலில் தான் நீங்கள் வரையணும். இப்போ டயக்ராமில் இப்போ சர்க்யூட் டயக்ராம் போடுறீங்க, அதில் வந்து பிடின்னு போடுறீங்க அப்படின்னு சொன்னால், யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் பிடி. பிடி வந்து பேட்டரி, கேனா கீ, ஆர்ஹெச்னா ரியோஸ்டாட்டு, இதெல்லாம் நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். டேபுலேஷன்னா டேப்லர் காலம். அதுக்கு முன்னாடி நீங்கள் மேலே என்ன எழுதுவீங்கன்னா, அந்த ரேஞ்ச் அண்ட் லீஸ்ட் கவுண்ட்டு. இப்போ நீங்கள் அந்த சர்க்யூட் டயக்ராம் வோல்ட் மீட்டர் பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னோம்னா, வோல்ட் மீட்டருடைய ரேஞ்ச் என்ன, 0லேருந்து 3 வோல்ட்டு. அதில் உருவ கோடு என்ன அப்படின்றத நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க, எல்லாமே கால்குலேட் பண்ணுவீங்க. அது வந்து லீஸ்ட் கவுண்ட். ஒரு சின்ன கோடு எவ்வளோ, அதனுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்றது லீஸ்ட் கவுண்ட். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து எழுதணும். எழுதிட்டு அதுக்கு கீழே டேப்லர் காலம் போடுவீங்க. அதுக்கடுத்து ப்ரிகாஷன்ல அதை கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு மெட்டீரியலில் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் ரெக்கார்டில் எழுதிருக்கீங்க. ஏதாவது 2 காமனாக தான் இருக்கும் ப்ரிகாஷன். மேக் த கரெக்ஷன்ஸ் கரெக்ட் அண்ட் டைட் அப்படின்னு ஒரு ப்ரிகாஷன், அது காமனாக. அதுக்கப்புறம் அந்த எண்டெல்லாம் வந்து நீங்கள் வந்து சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி அதை இது பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, ஸ்க்ராட்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி, அது ஒரு 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 ப்ரிகாஷன் இருக்கும். இது மாதிரி காமனாக இருக்கிறத கூட நீங்கள் அதையே நீங்கள் எழுதிக்கலாம், கஷ்டப்படணுன்ற அவசியம் கிடையாது. சோர்ஸ் ஆஃப் எரர், அது இப்போ நான் வந்து ரீடிங் எடுக்கும்போது பேரலாக்ஸ் எரர் இருக்கக்கூடாது, அல்லது வந்து இந்த ஒயர் வந்து வந்து யூனிஃபார்ம் திக்னஸ் இருக்காது, இதெல்லாம் காரணமாக இருக்கலாம். அல்லது வந்து கண்டினியூஸாக வந்து அது ரீடிங் எடுக்கும்போது அந்த வந்து ஒயர் வந்து ஹீட் ஆகிருக்கும். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சோர்ஸ் ஆஃப் எரர். அப்புறம் கால்குலேஷன் நீங்கள் தெளிவாக கிளியராக காமிச்சாகும் கால்குலேஷன். அதுக்கடுத்து ரிசல்ட். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னா, ப்ரொசீஜர் நீங்கள் எழுத வேண்டாம். ப்ரொசீஜர் நீ பக்கமா நீ எழுத வேண்டாம். ரொம்ப சிம்பிளா, இது உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான், அதெல்லாம் தான் நீ எழுத போற. அப்ப எய்மு, அப்பரேட்டஸ் ரிக்வயர்ட், ஃபார்முலா, டயக்ராம் அண்ட் மாடல் கிராஃப், டேபுலேஷன், அதுல வந்து ரேஞ்ச் லீஸ்ட் கவுண்ட் போட்டுருவ. ஏதாவது 2 ப்ரிகாஷன் எழுதுற, ஒரு சோர்ஸ் ஆஃப் எரர் எழுதுற, கால்குலேஷன் போடுற, ரிசல்ட் கம்பல்சரியா எழுதும் போது வேல்யூ போட்டுட்டு அதனோட யூனிட் போடணும்.
இப்போ ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு இருக்குனாக்கா ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அதனுடைய யூனிட் என்னன்னா ஓம் மீட்டர். அந்த ஓம் மீட் தெளிவா இருக்கணும் அந்த யூனிட். ஸோ வேல்யூவும் இருக்கணும், அது பக்கத்துல யூனிட்டும் எஸ்ஐ சிஸ்டத்துல இருக்கணும், தெளிவா இருக்கணும். கிளியர் ஆர் நாட்? ஆனா நிச்சயமா என்ன எழுத வேண்டாம், ப்ரொசீஜர் எழுத வேண்டாம். ப்ரொசீஜர் நாட் ரிக்வயர்ட். ஓகே, கிளியர் ஆர் நாட்? ஓகே, குட். நோ நீட் டு பேனிக், பயப்பட வேண்டாம். ஒன்றும் ரொம்ப டென்ஷனும் அடைய வேண்டாம். ஹாப்பியா இருங்க. ஹாப்பியா எடுத்துட்டு நல்ல எக்ஸாம் எழுதுங்க. ஸோ 25th மார்னிங், 25th மார்னிங் யூ ஹாவ் எக்ஸாமினேஷன். ஓகே, கிளியர் ஆர் நாட்? பிசிக்ஸ் மாடல் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன். குட்.